கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். மற்றும் ஒரு ஜோயே லைஃப் வேத பாட ஆராய்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடந்த நாட்களில் இந்த ஜோயே ஜீவனில் வாழ்வதை குறித்து பார்க்கும் பொழுது, ஏற்கனவே தேவன் இந்த ஜீவனில் நாம் வாழ வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். ஆகவே திரும்பவுமாக நான் உங்களுக்கு நினைப்பூட்ட ஒரு வார்த்தை, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம். வார வாரம் நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 27ஆம் வசனம் பாருங்க. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும், ராஜரீகம், ஆளுகை, மகத்துவம் நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். யாரு? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இது இந்த ராஜ்யம், நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிற ராஜ்யம் காணப்படாத நித்திய ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அப்படின்னா பரலோகத்தை பூமியில் நாம் வாழ்கிறது என்பது, பரலோக ராஜ்யத்தை பரலோக ராஜ்யம் சென்று நாம் அனுபவிப்பது அல்ல. இந்த வருட ஆண்டவர் நமக்கு ரொம்ப போக்கஸா சொல்றாரு. அவர் சொன்ன வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புவதில்லை. When we receive God's word and not as man's word, it works effectively. அப்படிதானே? 1 தெசலோனிக்கர் 2:11 சொல்றாரு. தேவ வார்த்தையாய், தேவன் என்னோடு பேசின வார்த்தையாய் நான் ஏற்றுக்கொண்டபடியால் அது நிச்சயமாகவே வல்லமையாக கிரியை செய்து அது என்ன சொன்னதோ அதை நிறைவேற்றுகிறது. அதான சொல்றாரு ஏசாயா 55:10-11. அது வெறுமையாய் திரும்பாது, மாறியும் மலையும் பூமியை நினைத்து முளைப்பித்து எப்படி செடியை முளைப்பிக்கிறதோ அதுபோல என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது, நான் விரும்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும், நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் யார்னா, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள். வேதத்துல திரும்ப திரும்ப நீங்க நிருபங்களில பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருவதை பார்க்கலாம். சில இடங்களில தான் சீஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் அந்த அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல லூக்கா சொல்லும் பொழுது சீஷர்கள் என்று சொல்லுவார். 2-3 இடத்துல கிறிஸ்தவர்கள் என்றது அந்தியோகிய சபையில சொல்லப்பட்டது கூறப்பட்டுள்ளது. மற்ற இடங்களில் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டியை தேவன் அழைப்பது பரிசுத்தவான்கள். இங்க இந்த பரிசுத்தவான்களை குறித்த தீர்க்க தரிசனத்தை தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அந்த தீர்க்க தரிசனத்தை தான் இங்க சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனம் உரைத்தவரெல்லாம் யாருல தான் உரைத்த? சாமுவேல் முதல் யார் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேர்களும் இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையை குறித்து தான் தீர்க்க தரிசனம். இந்த 1ஆம் வருகையில என்ன நடந்தது என்பதை தான் இங்கு சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். நான் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது, எல்லாவற்றையுமே சபையானது 2ஆம் வருகைக்கு தள்ளிவிட்டது. அதுதான் பிரச்சனையா போச்சு. பிசாசு வஞ்சித்துட்டான். ஆனா அப்படி அல்ல. அது இப்பவும் அப்பவும் என்றுதான், நவ் அண்ட் தென் என்று தான் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் மறுரூபமாவது இப்பொழுது தேவ சாயலில், அப்பொழுது ஒரு வினாடியிலே முற்றிலும், இப்பொழுது ஒரு மகிமையிலிருந்து மற்றொரு மகிமை, ஒரு ஆளுகையிலிருந்து இன்னொரு ஆளுகை, ஒன்று சுதந்திரிப்பதிலிருந்து இன்னொன்று சுதந்திரிப்பது. அப்போ இட்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ். ஏன்
அவரை முகமாய் தரிசிக்கிறோம். கண்ணாடியிலே நிலாட்டமாய் வேத வசனத்தில் அல்ல. அப்போ அது முழுவதுமாய் மாறுகிறான். ஆனா இப்பொழுது நமக்கு தேவ வார்த்தையும் ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப பாருங்க, இங்க இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆதி முதல் தேவனுடைய திட்டம் என்ன? மனிதர் ஆளுகை செய்ய வேண்டும். ஆதியாகமம் 1:26 அவர் என்ன சொல்றாரு? நமது சாயலில் நமது ரூபத்தில் மனுஷனை உண்டாக்குவோம். அவங்க என்ன பண்ணுமா? ஆளுகை செய்ய வேண்டும். எல்லாவற்றின் மேலும் அவர்களுக்கு ஆளுகை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அதாவது சிருஷ்டிக்கும் முன்பாக அவர் சொன்னது அதுதான். 28ஆம் வசனத்துல சிருஷ்டித்த பின்பு அவர்களுக்கு கட்டளையாக கொடுக்கிறார். ஆதியாகமம் 1:26 அவர் சொல்லுவது அவருடைய இருதயத்தின் விருப்பம் அல்லது அவருடைய சித்தம், எல்லாவற்றையும் நடக்கிற அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம். அத 1:26 சொல்றார். அது தேவ சித்தமாய் இருந்தது, மனிதனை குறித்த சித்தம் 1:26. ஆனா சிருஷ்டித்த பின்பு 28 அவர் சொல்றாரு, மனிதனை ஆசீர்வதித்து சொல்லும் பொழுது கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், அப்படிதானே? அப்போ அவர் சிருஷ்டித்த நோக்கம், அவர் கொடுத்த கட்டளை எல்லாமே இதுதான். மனிதனை குறித்து கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும். ஏன் முதல் அதிகாரத்திலே அந்த சாயலை அவர் பிரதிபலிக்கிறார். அந்த சாயல் என்ன பண்ணது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்ற அந்த அங்க வாதியிலே தேவன் இருந்தார் என்று இங்கே ஆதியாகமத்தில் ஆரம்பிக்குது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று ஆரம்பிக்கிறது. ஆனா யோவான் அதை திரும்ப சொல்லும்போது அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார். உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவரை அல்லாமல் வேறொருவராலும் உண்டாக்கப்படவில்லை, சகலமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு யோவான் 1:3 சொல்றார். இங்க நாங்க பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? ஆதியிலே தேவன் இருந்தார். அப்ப என்ன ஆச்சா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனா 3ஆம் வசனம் வரும் பொழுதுதான் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்படி வரிசையா 10 தடவை திரும்ப திரும்ப அதை சொல்லுவதை ரெக்கார்டரை மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி ஆதியாகமத்தில் அதை எழுதி வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அது ஒரே முறையில மோசேக்கு சொல்லி இருக்க கூடாது? தேவன் கீழ்கண்டவற்றை சொன்னார், அவைகள் எல்லாம் அப்படியே ஆயிற்று, அவைகள் எல்லாம் நல்லது, அப்படியே எழுதி வைக்கல 1 2 3 4 5 ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட விதத்திலே. எதற்கு? நாம் அதை அறிந்து கொள்வதற்காக. இன்னொரு விதத்துல சொல்ல போனா வெளிப்பாடு பெற்றுக் கொள்வதற்காக. அவ்வாறு திரும்ப திரும்ப அவர் எவ்வாறு செயல்படுகிறார், தேவன் எப்பொழுதும் இவ்வாறுதான் செயல்படுகிறார். இது தேவனுடைய தற்சொரூபம், அப்படித்தானே? தேவன் செயல்படும் விதம் தேவனுடைய தன்மையை காண்பிக்கிறது. தேவனுடைய தன்மையாய் இயேசு இருந்தார், வார்த்தையானவர் இருந்தார். எபிரேயர் 1:3 நம்ம வாசிக்கிறோம். இங்க இந்த தேவ தன்மை என்ன? பேசி சிருஷ்டிப்பது தேவனுடைய தன்மை. அந்த தன்மையிலே, அந்த சாயலிலே மனிதனை சிருஷ்டித்தார். நல்ல இருதயம். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்? வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த வெளிப்பாட்டு அறிவுதான் அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நம்மை நடக்க வைக்கும். இப்போ தேவன் நமக்கு ராஜ்யத்தையும் ஆளுகையும் மகத்துவத்தையும் கொடுத்தார். உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொண்டு ஆளுகை செய்வார்கள். எப்போ? ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. இத பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல
3ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தது அருளினது மாத்திரம் அல்லாமல் இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய அப்படின்னு என்ன, தேவனுடைய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஐயா, தேவனை அறிகிற அறிவினாலே நமக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்களிலே மகா மேன்மையும் அருமையான வார்த்தைகளினாலே தேவனுடையவைகளுக்கெல்லாம் நாம் பங்கு உள்ளவர்களாவதற்கு. அப்ப பாருங்க, தேவ சாயலில் நம்மை சிருஷ்டித்தார், தேவர் ரூபத்தில் சிருஷ்டித்தார். எப்படி இயேசுவானவர் தேவனுடைய தன்மையாய் உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே தன்மையிலே மனிதனை சிருஷ்டித்தார். என்ன? ஆகவேதான் அவனை பூமியின் ஆண்டவராக ஏற்படுத்தி நீ ஆண்டுகொள். அததான் சங்கீதம் 8:6 சொல்றாரு, அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் அப்படின்னு என்ன, பூமியில் உள்ள எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு ஆளுகை கொடுத்தார். அதே சங்கீதம் 115:16 அதுதான் சொல்றாரு, பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமான உலகத்தை எவ்வாறு நான் ஒழுங்காக நிறைவாக வெளிச்சமாக மாற்றி அமைத்தேனோ அவ்வாறு நீனும் இந்த உலகத்தில் எங்கேயாவது உன் வாழ்க்கையிலே இருளோ ஒழுங்கின்மையோ குறைவோ காணப்படுமானால் அதை என்னுடைய தன்மையின்படி நீ மாற்றி அமைக்க உனக்கு முழு அதிகாரமும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். மனிதனுக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டது இந்த பூமியின் தேவனாக ஆண்டவராக செயல்பட. அதுதான் மனித சாயல், தேவனுடைய தன்மை உடையவன். இதுதான் வெளிப்படுத்த இயேசு வந்தார். நம்ம எல்லாம் சாதாரணமா சொல்லுவோம், அது மிகுந்த உண்மை. பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அப்படிதானே? ஒருவரும் அவரை தரிசிக்கவும் முடியாது, ஒருவரும் கண்டதில்லை, தரிசிக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒருவரும் பிரவேசிக்க கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனை தேவகுமாரனே வெளிப்படுத்தினார். அவரிலே அந்த மகிமையை கண்டோம் என்று யோவான் சொல்லுகிறார். அப்போ அவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்களும் நானும் ஒரு மனித ரூபத்திலே பார்க்க வேண்டுமானால், வார்த்தையில பார்க்கிறோம், வார்த்தையானவர் ஒரு மனித ரூபத்தில் வந்தவர் தான் இயேசு. வார்த்தையிலே தேவ சாயல் இருக்கிறது. அதனாலதான் என்ன சொல்றோம் 2 கொரிந்தியர் 3:3 நமது சாயல், தேவனுடைய சாயல் நாம் இருக்கிறோமே, அதை வார்த்தையில பார்த்து 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 அந்த சாயலாக மாறுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனா நம்முடைய ஐம்புலனோர்களுக்கு ஏற்றது போல தேவ சாயலை மனித ரூபத்திலே இயேசு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்படிதானே? ஒருவனும் கண்டதிலே ஒரே பேரான குமாரனே 1:18 சொல்லுவதை பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷத்துல. அப்ப பாருங்க, அவர் இயேசுவானவர் வார்த்தையானவர் என்றுதான் அங்க ஆரம்பிக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அது தேவனாய் இருந்தது. அப்புறம் தான் அவர் என்ற இதே வருது. அப்போ வார்த்தையானவர், வார்த்தையாய் இருந்தவர், அவர் எப்படி சரீரமானார் என்பதை அங்க முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இன்கார்னேஷன், அப்படிதானே? அதை நாம் பார்க்கிறோம். அங்க மனித அவதாரம் எடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க,
அவர் மனித அவதாரம் எடுத்தது தேவனை காண்பிப்பதற்கு மாத்திரம் அல்ல. இத சத்தியத்தை ஆழமா உங்க இருதயத்துல போடணும். மனிதனுடைய சாயல் என்ன என்பதை உலகத்தார். ஆதியிலே தேவன் ஆதியாகமம் 1:26 சொல்லி சிருஷ்டித்து 28 கட்டளை கொடுத்தாரே, அந்த ஆதாமுடைய சாயல் விழுகைக்கு முன்பாக எப்படி இருந்தது? அதுதான் தேவனுடைய இருதயத்தின் நோக்கம், விருப்பம், திட்டம், சித்தம், எண்ணம் எல்லாம். அந்த எண்ணத்தின்படி மனித சாயல் என்ன என்பதை இயேசு சுவிசேஷத்திலே தம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறார். சரீர மண்டலத்தில் அல்ல, அவர் ஆவி மண்டலத்திலே. ஏன் இந்த பூமியிலே முழு அதிகாரமும் மனிதனுக்குத்தான் கொடுக்கப்பட்டது, வேற யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த பூமியில எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் மனிதன் தான் செய்ய வேண்டும். தேவன் அதை செய்யவே முடியாது. தேவன் அதை செய்யவே முடியாது. மனிதன் தான் அதை செய்ய வேண்டும். மனிதன் அதை செய்வதற்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார். தேவன் தம் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையில் மாறுபவர் அல்ல. அவர் பூமியை ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்த பின் திரும்ப எடுப்பதல்ல. ஆகவேதான் பிசாசு அந்த அதிகாரத்தை வஞ்சித்து, ஆதாம் ஏவாளை வஞ்சித்து திருடின போது அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ள தேவகுமாரன் மனிதனாக வந்தார், மனித குமாரனாக வந்தார். அவர் மனித குமாரனாக வராமல் தேவகுமாரனாக வந்தால் அவருக்கு பூமியிலே எந்த அதிகாரமும் இல்லை. ஒன்றும் அவருக்கு கீழ்ப்படிய முடியாது. அவர் மனிதனாய் வந்தால் மாத்திரம்தான் கீழ்ப்படிய முடியும், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள முடியும். இது தேவனுடைய மாறாத பிரமாணம். அதனாலதான் நம்மை போல மனித சாயலானார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எதற்கு? இழந்து போன இந்த ஆளுகையை திரும்ப பெற்றுக்கொள்ள. அது நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்கள் அவர் முதற் பேரானவர் என்று பார்த்தோம். முதற் பேரானவர்னா அதே சாயலில் இருப்பவர் தான் அதற்கு பின் பிறந்தவர்கள். முதற் பேரானவருக்கு சகல கீழ்ப்படுத்தப்பட்டது என்றால் பின்பு பிறந்தவர்களுக்கும் அப்படிதானே அதே ஆளுகை தான் கொடுக்கப்பட்டது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இயேசு தேவகுமாரனாக பூமியிலே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். by his birth in this world, அப்படிதானே? இந்த உலகத்தில் பிறந்த அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே வல்லமையை பெற்றுக்கொண்டார். அவர் மனிதனாக பிறவாமல் தேவ வல்லமையினாலே பூமியிலே ஒன்றையும் செய்ய முடியாது. அவர் செய்ததெல்லாம் மனுஷனாக பிறந்த அதிகாரத்தினாலே தேவ வல்லமையை உபயோகப்படுத்தினார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதிகாரம் என்றால் என்ன? அதிகாரம் என்றால் தேவ வல்லமையை உபயோகப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட போலீஸ்மேன், டிராபிக் போலீஸ்மேனுக்கு அந்த அதிகாரம் அப்படிதானே? அதேதான் இங்க சொல்றாரு, கொடுக்கப்பட்ட வல்லமையை உபயோகப்படுத்த கொடுக்கப்படும் அதிகாரம். அந்த அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்திருந்தார். ஒண்ணு, கொடுக்கப்பட்ட வல்லமையை உபயோகப்படுத்தும் அனுமதி தேவ அதிகாரம். நல்ல இருதயத்துல புரிஞ்சுக்குங்க. எது?
நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, தேவ வல்லமை, இதை உபயோகப்படுத்த நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் தேவனுடைய அதிகாரம். இந்த அதிகாரத்தை அவர் ஆதியிலே மனிதனுக்கு பூமியின் மேல் சர்வ விட்டார். அதை அவர் மாற்றவே முடியாது. இப்போ தேவகுமாரனாக அவர் வந்து அந்த தேவகுமாரனின் வல்லமையிலே இல்ல பரிசுத்த ஆவியான வல்லமையிலே பூமியிலே ஒன்றையும் செய்ய முடியாது. அவர் மனித குமாரனாக வந்தபடினால் தான் செய்ய முடியும். இது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஒரே ஒரு வசனத்தை நான் எடுக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம். ஏன் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை புரிந்து கொள்வோம். நாம் இந்த பூமியிலே மனிதனாக மனுஷியாக பிறந்தபடினாலே நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 26 இருந்து வாசிக்கிறேன். ஏனெனில் பிதானானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அவருக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார், அருள் செய்திருக்கிறார். அதை சொல்லிட்டு அர்த்தவசனம் பாருங்க. அவர் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியினால், மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தேவகுமாரனாக நியாய தீர்ப்பு செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. அப்போ அதிகாரம் என்பது நியாய தீர்ப்பு செய்யும் அனுமதி தருவது. அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்ட வல்லமையை உபயோகப்படுத்த அனுமதி தருவது. அந்த அனுமதியை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். இந்த உலகத்திலே பூமியிலே எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் மனிதன்தான் செய்ய வேண்டும். ஆனா அந்த ஜனங்க அதை புரிந்து கொள்ளல. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாதுன்றாங்க. மனிதனால் அதை தடை பண்ண முடியும். மனிதன் இல்லாமல் அவரால் முடியாது. நான் திரும்ப அதை அணித்து சொல்றேன். சரீரம் இல்லாமல் ஆவியினால் ஒன்று முடியாது. அதேதான் அங்கேயும். என்ன? மனிதன் இல்லாமல் தேவனால் முடியாது. தலையாலே சரீரம் இல்லாமல் தலை மாத்திரம் ஒன்றுமே செய்ய முடியாது. சரீரம் இருந்தால்தான் இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. அதுதான் இங்க சொல்றாரு. அவர் மனுஷ தேவகுமாரனாய் இருக்கிறபடியினால் அல்ல. பூமியிலே நாம் ஆளுகை செய்வோம், நியாய தீர்ப்போம் என்பதை நீங்க இன்னும் தெளிவா பார்க்கணும்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு என் கூட வாங்க. அங்க பவுல் இந்த வெளிப்பாட்டை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அவங்களுக்குள்ள நிறைய கேஸ். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய சபையெல்லாம் கூட பார்த்தா கோர்ட்டுக்கு போறாங்க. அப்போ கொரிந்தியர் சபையில அப்படிதான் இருந்துச்சு. ஒருவனுக்கு ஒருவன் விரோதமாக கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? மறுபடியும் பிறந்த விசுவாசிகள். அவங்களிடத்துல பார்த்து அவர் சொல்றது பாத்தீங்கன்னா, உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்கு உண்டானால் வழக்காடும்படி பரிசுத்தவான்கள், அண்டர்லைன் தி வேர்ட் பரிசுத்தவான்கள், பூமியிலே பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வார்கள், நியாயம் தீர்ப்பார்கள். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கணம். 149ஆம் சங்கீதத்தை பாருங்க, அங்க தெளிவாய் சொல்லுகிறார். இது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட கணம். என்ன? எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை சத்ரு மேல் செலுத்த, அப்படிதானே? அவனை இருப்பு சங்கிலிகளால் கட்ட, ஐயா ஆளுகை செய்ய, கட்டண ஆளுகை செய்ய, கீழ்ப்படுத்தி அவனை ஆளுகை செய்ய, நியாய தீர்ப்பை அவன் மேல் செலுத்த இந்த கணம் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டதை சொல்றாரு. அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்.
இது பரிசுத்த, இங்கேயும் அதே தான் சொல்றாரு. தானியேலும் பரிசுத்தவான் தான் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, பரிசுத்தவான்களிடத்தில். ஏன்? அவன்தான் பூமியில நியாயம் தீர்க்க அதிகாரம் பெற்றவன். அவன்தான் பூமியிலே ஆளுகை செய்ய அதிகாரம். ஆனா இன்னைக்கு ஆளுகை செய்கிறது யாருங்க? நியாயம் தீர்க்கிறது யாருங்க? அவங்கிட்ட நீங்க போறீங்களே, நீ ஆளுகை செய்ய வேண்டும், நீ நியாயம் தீர்க்க வேண்டும், பரிசுத்தவான். நான் அந்த ஆளுகையையும் அந்த நியாயம் தீர்க்கும் வல்லமையும் உனக்கு கொடுத்து அந்த அனுமதியாகிய அதிகாரத்தை பரிசுத்தவானுக்கு கொடுத்திருக்கிறேன். பூமியிலே பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வார்கள். அதனாலதான் இதுல படிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 9ல இருந்து அப்படியே வரிசையா படிக்குமா என்ன சொல்றாரு? பூமியிலே நாங்கள் ஆளுகை செய்வோம் என்ற புதிய யாரு? பரிசுத்தவான்கள். திரும்பவும் சொல்றேன், மனதில் ஆழமாய் போக வேண்டியது, மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டியை தேவன் பரிசுத்தவான் என்று அழைக்கிறார். பவுலுடைய நிருபங்கள் எல்லாமே பாருங்க, ஆரம்பிக்கும் பொழுதே அப்படிதான் அனுப்பாரு. எபேசியில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்படிதானே, கொலேசேவில தேசல எல்லாம் பரிசுத்தவான்கள் 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 என்றுதான் சொல்லுவார். ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்கள். ஏன்? மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவனும் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டபடியால், இணைக்கப்பட்டபடியால், ஒரே காரணத்தில் அவன் இருக்கும் இடத்தை சார்ந்து அவன் பரிசுத்தவான். திரும்ப அதான் சொல்றேன், மோசேக்கு அந்த முட்செடியிலே வரும் பொழுது அங்க என்ன சொன்னாரு? பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். ஏன்? பை வர்ச்சு ஆஃப் காட். ஆசரிப்பு கூடத்தில் உள்ள பாத்திரம் எல்லாம் பரிசுத்த பாத்திரம். ஏன்? பை வர்ச்சு வேர் தே ஆர். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நாம் பரிசுத்தவான்கள். we are set apart. தேவனுக்கென்று அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று வேதம் அதுதான் இங்க சொல்றாரு. பரிசுத்தமான்ட்ட போங்கடா, உங்க கேஸ் எல்லாம் தீக்கிறதுக்கு. நீங்க அநீதி, அதற்கு ஆப்போசிட்டா கோர்ட்ல இருக்கவனை பத்தி என்ன சொல்றாரு? அநீதிக்காரரிடத்தில் போகிறது என்ன? அவங்க எல்லாம் பரிசுத்தவான், அவங்க எல்லாம் ஒன்னும் ரட்சிக்கப்படல. அவங்களுடைய பேரு துன்மார்க்கன், அநீதிக்காரன். நீதி அவர்களால் செய்ய முடியாது. அதை சொல்றத இங்க என்ன சொல்றாரு? 2ஆம் வசனத்தை, அதுதான் நான் படிக்க வந்தது. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். மனுஷகுமாரனுக்கு நியாய தீர்க்கும் அதிகாரத்தை கொடுத்தார். ஏன்? அவர் தேவகுமாரனாய் இருந்தபடியினால் அல்ல, அவர் மனுஷகுமாரனாய். எதுக்கு இதை சொல்ல வரேன்? அவர் பூமியிலே மனுஷனாய் வந்து மறுபடியும் பிறக்கும் பொழுது புது சிருஷ்டியின் முதல் மனிதனாக மறுபடியும் பிறந்தார். அதனாலதான் அவருக்கு ஆளுகை செய்கிற நியாயம் தீர்க்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். எப்படி? அவர் நமக்குள் வந்து நாம் அவருக்குள் வந்து. அதுதான் சொல்றாரு, பரிசுத்தவான்களுக்குத்தான் இந்த பூமியில நியாயம் தீர்க்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படல. பரிசுத்தவான்களுக்குத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அததான் அவர் சொல்றாரு. அப்ப பரிசுத்தவான்களுக்கு அவர்கள் பூமியிலே மனிதர்களுடைய சரீரத்தில் வாழுகிறபடியினால, இந்த சரீரம் இல்லைன்னா பூமியில அவங்களுக்கு ஆளுகை இல்லை, நியாய தீர்ப்பும் இல்லைன்றாரு. அறியீர்களா? உலகம் உங்களால் நியாய தீர்க்கப்படுதா இருக்க அற்ப வழக்குகளுக்கு நீங்க அநீதிகாரத்துல போறீங்களேடா, உங்க பொசிஷனை பாருங்கன்னு இங்க சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க, 3ல, தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அதுதான் 149 சொல்றாரு. விழுந்து போன தேவ தூதர்கள், விழுந்து போன தேவ தூதர்களை. ஹலோ வில்லியம்ஸ், விழுந்து போன தேவ தூதர்களை நாம் நியாயம் தீர்க்க போகிறோம். அதையும் யாருத? பூமியிலே சகல அதிகாரத்தையும் ஆளுகையும் அதிகாரத்தையும்
பூமியிலே நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தையும். அதனாலதான் இயேசுவை குறித்து அங்க அதை சொல்வதை பார்க்கிறோம். அவர் அதில் வந்தபடி அப்போ முதலாவது நமது இருதயத்திலே காணப்பட வேண்டிய வெளிப்பாடு என்னன்னா, இந்த சரீரத்தில் இருக்கும் வரை நான் பூமியில் ஆளுகை செய்யும் அனுமதி பெற்றவன், அதிகாரத்திற்கான அனுமதி பெற்றவன். எனக்குள் தேவ வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமையை உபயோகப்படுத்தும் அனுமதிதான் தேவனுடைய அதிகாரம். தேவன் என்னை நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தையும் ஆளுகை செய்யும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 28:18, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இழந்து போன எல்லா அதிகாரத்தையும் திரும்ப எடுத்துக்கொண்டார். நத்திங் மிஸ்ஸிங். ஒன்றுமே அங்க குறைவில்லை. தட் மீன்ஸ் அங்க திருடனான பிசாசு நய வஞ்சகத்தினால ஆதாமிடத்திலிருந்து இப்பொழுது அவனுக்கு 1% அதிகாரம் கூட கிடையாது. டோட்டலி பிகேம் அ சைபர். கொலோசியர் 2:15 அதுல வாசிக்கிறோம். இத திரும்ப 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 தியானித்து இருதயத்தில் வெளிச்சமாக வேண்டும். அதனாலதான் நான் திரும்பவும் அதை உங்களுக்கு இன்சைஸ் பண்றேன். இனி ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சகல வலிமையை மேற்கொள்ளும் அதிகாரம் லூக்கா 10:19 சொல்றாரு. சகல வல்லமையை மேற்கொள்ளும் அதிகாரம். பிசாசுடைய எல்லா தந்திரங்களும் அவனுடைய வல்லமை. நீங்க கேட்கலாம், அவனுக்கு தான் வல்லமை இல்ல. அவன் தந்திரம் தான் இப்ப அவனுக்கு வல்லமை. வேற விதத்துல சொல்ல போனா அவனுடைய பொய் தான். இன்னைக்கு உலகத்துல நம்ம பாக்குறோம் எவ்வளவு பேர் பொய் சொல்லி காலத்தை ஓட்டுறாங்க. அவங்க பொய் தான் அவங்களுக்கு வல்லமை. ஏன்? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவங்களை ஃபுல்லா பொசஸ் பண்ணிட்டான். அவங்க வல்லமை அதிகாரம் எல்லாம் அவங்க பொய்யை சார்ந்ததாய் இருக்கிறது. அந்த பொய்யினாலே அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள், பொய்யினாலே நியாயம் தீர்க்கிறார்கள். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 8:31-32 என் வசனத்திலே நிலைத்திருந்தால் என் சீஷர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த அதிகாரத்தை குறித்து திரும்பவும் சொல்றேன். அதிகாரம் என்பது தேவ வல்லமையை உபயோகப்படுத்தும் அனுமதி. நியாய தீர்ப்பு செய்யும் வல்லமையை உபயோகப்படுத்தும் அனுமதி. இதை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து கருத்தாய் நாம் வேதத்தில் படித்து அதில் வெளிப்பாடு பெற்றுக் கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குமா? பெரிய விசுவாசம் உள்ளவர்களாக, தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பவர்களாக, ஆளுகை செய்பவர்களாக, மகத்துவம் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொல்லுகிறது. நம்ம வேதத்துல பார்க்கிறோம். மத்தேயு எழுதின 8ஆம் அதிகாரத்துல அங்கு 100க்கு அதிபதி புறஜாதியான் ஒருவன் வருகிறான் ஆண்டவரிடம். எதற்கு வருகிறான்? 8ஆம் வசனத்திலிருந்து அதை வாசிக்கிறோம். தன்னுடைய வேலைக்காரன் வியாதியாய் இருக்கிறான், அவன் சொஸ்தமடைய வேண்டும். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். என்ன கேள்விப்பட்டான்? அவர் எங்க போனாலும் வியாதியஸ்தரை சுகமாக்குகிறார், பிசாசுகளை துரத்துகிறார். அப்ப அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்ன? அவருக்கு வியாதியின் மேலே அதிகாரம் இருக்கிறது. அப்போ அந்த அதிகாரத்தில் அவர் செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டார். அவருக்கு வல்லமை மாத்திரமல்ல, அதிகாரமும் உண்டு என்பதை அவன் தெரிந்து கொண்டான். ஏன்? அவன் அதிகாரத்தை பற்றி நன்கு அறிந்த ஒரு 100க்கு அதிபதி. அப்படின்னா என்னங்க? அங்க ஆர்மில தான் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க யூ கேன் நோ வாட் இஸ் அத்தாரிட்டின்றத அவன் சொல்றான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் தான். மேல உள்ளவங்க என்ன போனா நான் போணும். நாங்கள் நீனும் அப்படிதான். தேவனுடைய அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்பட்டவர்கள் தான்.
அவர் போனா நம்ம போகணும், வானா வானா, அவர் செய்யணும். அதுல எந்த அப்பீலும் கிடையாது. அவருடைய அதிகாரத்திற்கு, முழு அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்பட்டவர்கள். அதுதான் அங்க சொல்றான். சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், ஏன் கீழேயும் 100 பேர் இருக்கான். பட்டாளத்துல ஏன் கீழே 100 பேர் இருக்கான். அவனை ஒருத்தனை இன்னைக்கு இந்த எல்லைக்கு நீ போனா, இந்த காரியத்தை நீ செய்யணும், அவன் போகணும், செய்யணும். அப்படிதானே? நீ அங்க இருந்து இங்க வாடா, நீ அந்த இடத்துக்கு ஒண்ணு அனுப்புன போதும், அங்க இருந்து இங்க வானா உடனே கிளம்பி வரணும். அவனுக்கு நோ அதர் சாய்ஸ். ஏன்? தட் அத்தாரிட்டி இஸ் given to me. அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 100 பேர் மேல நான் போகணும், வான்னு சொன்னா வரணும், அதை செய்யுன்னு சொன்னா செய்யணும். அதுக்கு மறுபேச்சே இல்ல. ஏன்? அது அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படிதானே? போலீஸ்காரனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதானே ஸ்டாப் அப்படின்னு அங்க சிக்னலை நிறுத்தும் போது நிறுத்துறோம். அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரிதான் இங்க என்ன சொல்றான் அவன், 100க்கு அதிபதியாக என் கீழே வேலை செய்யற போர் சேவர்கள் 100 பேர் மேல எனக்கு அதிகாரம் உண்டு. எப்படி மேல உள்ளவன் என் மேல அதிகாரம் செலுத்துறானோ அது மாதிரி கீழே உள்ளவர்கள் மேல நான் அதிகாரம் செலுத்த முடியும். மேலான அதிகாரம் கீழான அதிகாரத்தை ஆளுகை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. மேலான அதிகாரம் கீழான அதிகாரத்தை ஆளுகை செய்யும். தேவன் மேலான அதிகாரம் என்னை ஆளுகை செய்வார். நான் இந்த உலகத்தின் அதிபதியினாலே உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு எல்லாம் மேலான அதிகாரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அவர் சிருஷ்டித்த சகல கிரியைகள் மேல் அவனுக்கு ஆளுகையும் அதிகாரமும் கொடுத்தார். அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் மாத்திரமல்ல, முழு அதிகாரத்தை கொடுத்தார். இந்த அதிகாரத்துக்கு கீழே இந்த பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாமே இருக்கிறது. இந்த அடிப்படையில தான் விசுவாசம் கிரியை செய்கிறது. நீங்க அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை ஆழமா தியானிங்க. அங்க அவன் என்ன சொல்றான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கெல்லாம் வர வேணாம். ஏன்? அந்த வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் எல்லாம் அதிகாரி வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை போ என்றால் போக வேண்டும், வா என்றால் வர வேண்டும், செய் என்றால் செய்ய வேண்டும். அவன் வாயில பேசாத வரைக்கும் அந்த அதிகாரம் அவங்க கீழே உள்ளவர்கள் மேல செயல்படுத்த முடியாது. அவன் வாயில வா போ செய். இந்த பூமியில நாம அந்த மாதிரிதான் செய்யறோம். மலையை பார்த்து சுகமே, உன்னால் செய்ய முடியாததை செய். அதுதான் அதிகாரத்துடைய வெளிப்பாடு என்று சொல்லலாம். அப்ப பாருங்க, இந்த அதிகாரத்தை அறிந்து கொண்டால்தான், எதன் மூலமா அறிந்து கொள்ளணும்? தேவ வார்த்தையில் இருந்து. தேவ வார்த்தையின் அதிகாரத்தை அறிந்து கொண்டோமானால் நம்முடைய விசுவாசம் 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை போல காணப்படும். 100க்கு அதிபதி இது பெரிய இட்ஸ் a great faith என்று சொல்லுகிறார் ஆண்டவர், மெச்சுக் கொள்ளுகிறார். காரணம் என்னங்க? அவன் தெளிவா இதை புரிந்து வைத்திருந்தான். நீங்க வரவே வேண்டாம், ஒரு வார்த்தை பேசுங்க. இன்னைக்கும் நம்ம இந்த வார்த்தையின் அதிகாரத்தை அறிந்தோமானால், இந்த வார்த்தையின் வல்லமையை அறிந்தோமானால், இந்த வார்த்தைக்கு சகலமும் கீழ்ப்பட்டு இருக்கிறது. முதல்ல நான் சொன்ன முதல் சத்திய இருதயத்துல, இந்த பூமியிலே மனிதனுக்கு பரிபூரண ஆளுகை செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த மனிதன், மறுபடியும் பிறந்த இயேசு முதலானவர், பின்னால் பிறந்தவன் நான். நான் ஆளுகை செய்ய பிறந்தவன். அததான்
ரோமர் 5:17 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நான் சொல்றேன், இந்த தேவ வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்தோமானால், இந்த தேவ வார்த்தைக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. அங்க ஆதியாகமம் 1:3 பார்க்கிறோம், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன பிறகு அங்க இருள் இருக்கவே முடியாது. இருள் போய்தான் எல்லாவற்றையும் அப்படித்தான் அவர் செய்யறாரு அங்க. அப்ப பாருங்க, அந்த வார்த்தையின் அதிகாரத்தை, அத எபிரேயர் 1:3 வல்லமையுள்ள வார்த்தை என்று சொல்லுகிறார். சகலவற்றையும் தாங்குகிறது. சிருஷ்டித்தது எதுங்க? அதிகாரமுள்ள வார்த்தை. அந்த வார்த்தைக்கு இருள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். காண்கிற மண்டலத்திலே காணப்பட்டது என்ன? இருள், ஒழுங்கின்மை, குறைவு. அப்படிதானே? இதுதான் அங்க காணப்பட்டது. ஆனா காணப்படாதது என்ன? வெளிச்சம், ஒழுங்கு, நிறைவு. அப்போ இந்த வெறுமையை, இந்த ஒழுங்கின்மையை, இருளை தேவன் எவ்வாறு மாற்றினார்? எவ்வாறு ஆளுகை செய்தார்? எவ்வாறு கீழ்ப்படுத்தி அவர் மேல் ஆளுகை செய்தார்? நம்ம ஆதியாகமம் 1 எப்படி பண்ணாரு? வார்த்தையினாலே பேசினார். அந்த தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை மாத்திரமல்ல, அதிகாரமும் இருந்தது. இயேசுடைய வாழ்க்கையில சுவிசேஷத்துல அதை நம்ம பார்க்கிறோம். அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினார். லூக்கா 4 நான் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். அதிகாரத்தோடு பிசாசுகளை துரத்தினார். அதிகாரத்தோடு ஜுரத்தை கடிந்து கொண்டார். அந்த லூக்கா 4 அப்படியே நீங்க வரிசையா படிச்சுட்டு வந்தா அதை பார்க்கலாம். அவருடைய முத ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது. மற்ற சுவிசேஷங்களையும் பார்க்கலாம். அங்க பக்கத்துல இருக்கனால உங்களுக்கு ஈஸியா அதை நான் சொல்றேன் நான். அப்ப பாருங்க, அதிகாரம் பேசப்படுகிற வார்த்தையிலே இருக்கிறது. அங்க தேவன் பேசினார். மேலான அதிகாரம் எது? வார்த்தை மேலான அதிகாரம். காணப்பட்ட ஒழுங்கின்மை, அப்படிதானே? வெறுமை, இருள், கீழானவைகள். மேலான அதிகாரத்திற்கு கீழானவைகள் அப்படியே கீழ்ப்படிந்து, அப்படியே சரணடைந்தது, சொன்னபடி செய்தது என்று பார்க்கிறோம். அவைகள் எல்லாம் மாறி போனது. அப்போ பாருங்க, 2 காரியம். ஒன்று காணப்படுகிற காரியம், ஒன்று காணப்படாத காரியம். The seen things and unseen things. காணப்படுகிற காரியம் உலகத்தில் உள்ள சரீர மண்டலத்திலே ஐம்புலன்களால் நம்மால் உணரக்கூடிய காரியங்கள். அதனால நம்முடைய எண்ணம் எல்லாம் எப்படிதான் இருக்கு? அதுதான் மிகுந்த உண்மை என்று நினைக்கிறோம். ஆனா வேதம் அவ்வாறு கூறவில்லையே. அது தேவன் எது உண்மை என்பதை காண்பிக்கிறார். எது மிகுந்த உண்மை? காணப்படாத காரியங்கள் மிகுந்த உண்மை. தேவனால யாரும் பார்க்க முடியாது. ஆவியா இருக்கிறார், மிகுந்த உண்மை. அப்படிதானே? அவருடைய வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதை பார்க்க முடியாது. விசுவாசத்தை ஒருவரும் பார்க்க முடியாது. என் ஆவி மனிதனை ஒருவரும் பார்க்க முடியாது. ஆனா அதெல்லாம் மிகுந்த உண்மை. எப்படி நமக்கு தெரியுது? இப்ப காற்றை நம்ம பார்க்கல, காற்று அடிக்கிட்டு அதனுடைய விளைவை பார்க்கும் பொழுது காற்று வீசுகிறது, மரம் அசையுது. ஓ, காற்று இப்பதான் வருது, இவ்வளவு நேரம் காத்தே இல்லப்பான்றோம். ஏன்? அதன் விளைவை பார்த்து. அப்போ காணப்படாத மண்டலத்தில் உள்ளவைகளை சரீர மண்டலத்திலே காணப்படுகிற விளைவை அறிந்து கொள்ளுகிறோம். அததான் ரொம்ப அழகா சொல்றாரு. எபிரேயர் 11:3 என்ன சொல்றாரு? நாம் இப்ப காணப்படுகிறவை விசுவாசத்தினாலே நாம் காண்கிற மண்டலத்தில் உலகம், வானம், பூமி எதுவா இருந்தாலும், மனுஷன், மிருகம் எல்லாமே காண்கிற உள்ளவைகள் எல்லாமே எப்படிதான் வந்துச்சான்? காணப்படாத தேவ வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது என்று அறிகிறோம்.
அதை பார்க்கும் பொழுது இவைகள் ஏற்கனவே எதுவோ இருந்து அதிலிருந்து வரல. எவல்யூஷன் தியரியை கொண்டு வந்தவன் ஒரு முட்டாள். இட்ஸ் a perversion by devil. குரங்குல இருந்து அதுல இருந்து இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு செல்ல இருந்து இப்படியே மாறி 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 எவல்யூஷன் ஆகி மனிதன் வந்தான்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த விதத்திலும் மனித மூளைக்கே ஒவ்வாதது. அந்த மாற்றம் வரப்போ மனிதன் எப்படி வருகிறான், ஏன்னா அந்தந்த சந்ததி அந்தந்த சீட் அப்படிதானே அந்தந்த ஜாதியை பிறப்பிக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 11, 12, 13 வரிசையா சொல்றாரு. அந்தந்த ஜாதி அந்தந்த விதை அந்தந்த ஜாதியை பிறப்பிக்கும். மனிதன் எந்த ஜாதி? தேவ ஜாதி. தேவன் தம்முடைய ரூபத்தில் தம்முடைய சாயலில் அவர் எப்படியோ அப்படியே அந்த மனிதனை சிருஷ்டித்தார். குரங்குல இருந்து இல்லைங்க, குரங்குல இருந்து இல்ல, இருந்து. அப்போ அந்தந்த வித்து அந்தந்த விதை அந்தந்த சாயலை பிறப்பிக்கும். தேவ சாயலில் பிறந்தவன் மனிதன். அதனால அந்த எவல்யூஷன் தியரிக்கு யாருமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனாலும் இன்னும் அதை கட்டிட்டு அழுகுறானுங்க. அப்ப நான் எதற்கு அதை சொல்ல வந்தேன்? மேலான அதிகாரம் கீழான அதிகாரத்தை சொல்லி கொண்டிருந்தேன். மேலான அதிகாரம் என்னங்க? தேவனுடைய வார்த்தை. காணப்படுகிற எல்லா உலகத்தில் உள்ள காரியங்கள் ஏதோ முன்பு இருந்தபடினாலே அந்த சப்ஸ்டன்ஸை எடுத்து தேவன் உருவாக்கல. எதனால உருவாக்கினாரு? காணப்படாத விசுவாசத்தினாலே, காணப்படாத தேவ வார்த்தையினாலே. ரொம்ப தெளிவா அங்க சொல்றாரு. 11:3 நீங்க கொஞ்சம் தியானிங்க. ரொம்ப அழகா சொல்றாரு. விசுவாசத்தினாலே ரெண்டுமே காணப்படாத மண்டலம். காணப்படாத மண்டலம் தான் காண்கிற உருவாக்கினது. காண்கிற மண்டலத்தை அப்போ பாருங்க, காணப்படாத தேவ வார்த்தை விசுவாசம் எதைவிட மேலானது. வானம் பூமி பூமியில் உள்ள சகல சிருஷ்டிகளை விட இது மேலான அதிகாரம் உடையது. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாயிருந்த உலகத்தை பார்த்து அவர் அந்த வார்த்தை விசுவாச வார்த்தையாய் பேசினார். அவர் இருதயத்தில் பார்த்து படம் வைத்து வாயிலே பேசும்போது எப்படி பேசினாரு? நான் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்ல போறேன், ஒருவேளை உண்டாகுமா இல்ல இந்த இருளெல்லாம் அதை எதிர்த்து பாதி வந்து பாதி அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்? விசுவாச தேவன் விசுவாசத்தினால் பேசினார். தேவனுடைய தன்மை விசுவாசத்தன்மை. அந்த விசுவாசம் அவருடைய வார்த்தையிலேயே இருக்கிறது. When he spoke the word, the faith is released. அப்ப என்னன்னா எந்த அப்படிதான் மனிதனும் வாழணும்னு சொல்லிதான் ஆண்டவர் அங்க மார்க் 11:23 சொல்வதை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? மலையை பார்த்து, நீ காணப்படுகிற மலையை பார்த்து, உன் பிரச்சனையை பார்த்து இருதயத்தில் சந்தேகப்படாமல். என்ன சந்தேகம்? எனக்கு முழு அதிகாரம், இது கீழான அதிகாரம் போன்ற பிரச்சனை, கீழான காரியம், அதற்கு மேல் மேலான தேவ வார்த்தை எனக்கு இருக்கிறது. தேவ வார்த்தை சொல்லுகிறது சகல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் மனுஷனாய் பிறந்தபடியினாலே, புது சிருஷ்டியில் மறுபடியும் பிறந்தபடியினாலே ஆளுகை செய்யும் பரிசுத்தவான். அந்த விசுவாசத்திலே, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் விசுவாசத்திலே நான் வார்த்தையை பேசும் பொழுது இந்த வார்த்தை மேலான அதிகாரம். நான் காண்கிற என்னுடைய சூழ்நிலை கீழ, இந்த அதிகாரம் அதற்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அது போய் என்றால் வா என்றால் வர வேண்டும், செய் என்றால் செய்ய வேண்டும். அதுக்கு எதிர்பேச்சே இல்லை. அந்த விசுவாசத்துல நாம் பேசும் பொழுது
அப்போ அங்க நூற்றுக்கு அதிபதி அந்த அதிகாரத்தை அறிந்தவன். நம்ம அதிகாரத்தை அதனாலதான் வேத வசனத்துல ஆராய்ந்து படித்து அதிகாரத்தை அறிந்து கொண்டோமானால் வார்த்தையின் அதிகாரம் வார்த்தையின் அதிகாரத்தை அறிந்து கொண்டோமானால் தேவ வார்த்தையிலிருந்து தேவ வார்த்தையின் அதிகாரத்தை அறிந்து கொண்டோமானால் விசுவாசம் ஓங்கிதான் காணப்படும். அதனாலதான் திரும்ப திரும்ப வேதம் முழுவதுமா இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறான். அவன் ஆளுகை செய்வான். அவன் ஆளுகை செய்வான். அவன் கீழாகாமல் மேலாக இறைய மேலான அதிகாரத்தை குறித்த வெளிப்பாடு பெற்றவன். காணப்படுகிற மண்டலம் அல்ல, காணப்படாத மண்டலம். தேவ வார்த்தை விசுவாசத்தை குறித்து வெளிப்பாடு பெற்றவன். தேவ வார்த்தை விசுவாசத்தை குறித்து வெளிப்பாடு பெற்றவன் தான் மலையை பார்த்து அததாங்க நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான். ஒரு வார்த்தை பேசினால் போதும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ என்ன சொன்ன? நான் ஒரு வார்த்தை சொன்ன அப்ப சொல்றேன், அவன் சுகமாயிட்டான் போறாரு. அததான் யோவான் 5ஆம் அதிகாரத்திலும் நம்ம பார்க்கிறோம். அந்த நோபல் மேன், நீ போகலாம், உன் வேலைக்காரன் சுஸ்தமாயிட்டான்றாங்க ஆண்டவர். அப்போ வார்த்தை தான். அதனாலதான் வேதவசனம் வார்த்தையை அனுப்பி அவர்களை சொல்லுங்க. The authority, the power is given by authority. எப்போ? வார்த்தையின் மூலமாக அந்த அதிகாரம் செலுத்தப்படுகிறது. தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது வார்த்தையின் மூலமாக அவர் பேசின வார்த்தையின் அவர் எல்லாம் ஆவியானவர் அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். அங்க வல்லமை இருக்கத்தான் செய்தது. பேசும் பொழுதுதான் அந்த அதிகாரம் அங்கு செயல்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது, இருள் வெளிச்சமாகிறது, ஒழுங்கின்மை ஒழுங்காகிறது. அப்படிதானே? குறைவு எல்லாம் நிறைவாகிறது. அப்ப பாருங்க, தேவன் ஒன்றும் இல்லாமையில் இருந்து there was nothing. இந்த ஒரு சப்ஸ்டன்ஸை வைத்து இதை செய்தார் என்று சொல்ல முடியாது. ஒன்றுமே இல்ல, வார்த்தையினாலே. அப்போ பாருங்க, இந்த வார்த்தையின் அதிகாரத்தை வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், பெரிய விசுவாசம், மலைகளை பெயர்க்கும் விசுவாசம். மலைகளை பெயர்க்கும் விசுவாசம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? தான் சொன்னபடி வார்த்தை மேல் உள்ள விசுவாசம். அந்த மலைகளை பெயர்க்கிற 11:23 சொல்ற, அவன் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசம். அப்படின்னா என்ன? நான் பேசுகிற வார்த்தை அதிகாரம், காணப்படுகிற காரியங்களை விட காணப்படாத பேசுகிற வார்த்தை மேலான அதிகாரம் உள்ளது. மேலான அதிகாரம் கீழான அதிகாரத்தை ஆளுகை செய்யும். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, காணப்படாத தான் காணப்படுகிற காரியங்களை சிருஷ்டித்தது. அப்போ காணப்படாத காரியங்கள் மேலானது, காணப்படுகிறவைகள் கீழானது. அப்போ அதை நாம் தெளிவாக வெளிப்பாடாக அறிந்து கொண்டோமானால், நான் பேசும்போது எனக்கு எப்படிதான் வரும்? காணப்படாததை நான் பேசுகிறேனே, என் சரீரத்துல சுகமே இல்ல, வியாதி இருக்கு, சுகத்தை நான் ஒன்னும் பார்க்க முடியல. ஆனா நான் பேசுகிற வார்த்தையின் வல்லமை இந்த காண்கிற மண்டலத்தில் உள்ள வியாதியின் வல்லமை அதிகாரத்தை விட அது மேலானது, உன்னதமானது, அருமையும் மேன்மையுமானது, அது நிச்சயமானது. அது வாயிலிருந்து புறப்பட்டு வந்தா அந்த தேவ வார்த்தை என்ன ஆகுமா? அது அப்படியே செய்யும். அவன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தான் சொன்னபடியே நடக்கும் என்று அந்த வார்த்தையின் மேல் அவன் விசுவாசம் வைத்தால் அவன் சொன்னபடியே, அங்க சொன்னபடிதான் சொல்றாருங்க. அப்போ அந்த வார்த்தையின் வல்லமையை கொள்ள வேண்டும், வார்த்தையின் அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காணப்படாத மண்டலத்தில் உள்ளவைகள்
காணப்படுகிற மண்டலம், காணப்படாத வார்த்தை காணப்படுகிற மலை மேலே ஆதிக்கம் செலுத்துகிறது. இது சிருஷ்டிப்பிலிருந்து ஆரம்பித்தது. சிருஷ்டிக்கும் பொழுதே நாம் காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் காணப்படாத காரியங்களால் சிருஷ்டிக்கப்பட்டது. காணப்படாத தேவ வார்த்தையால் சிருஷ்டிக்கப்பட்டது. காணப்படாத விசுவாச வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. விசுவாசத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்ல எந்த அவைகள் தாங்கப்படுவதும் வார்த்தையினாலே. அப்ப பாருங்க, அவைகள் கட்டாயமாக இதற்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு, ஆதியாகமம் 1 கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஆதாமே நாளைக்கு பூமியில ஏதோ ஒரு பிரச்சனை, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் வந்துச்சுன்னா என்கிட்ட உடனே ஓடி வந்துடாத. நான் உன்னை பூமியின் ராஜாவாக்கிட்டேன், அதிகாரி ஆக்கிட்டேன், தேவன் ஆக்கிட்டேன். நீனே சால்வ் பண்ணிக்கணும். நீதான் அதிகாரிடா, நீதான் ராஜா. இது உனக்கு மேல யாரும் இல்ல பூமியில. நீதான் ஆளுகை செய்யணும், நீதான் சொல்லணும். எப்படின்னு கேக்குறியா? நான் எப்படி செஞ்சேன்னு பாரு. அப்படிதான் ஆதாமுக்கு அன்னைக்கு சொல்லி இருப்பாரு. என்ன சொல்லி இருப்பாரு பாரு, எப்படி இருள் இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது. நான் என்ன பண்ண? வாயின் வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாக. ஏன் நான் பேசும் பொழுது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் காணப்படுகிறது, காணப்படாத நான் பேசுகிற வார்த்தையினால் ஆளுகை செய்யப்படும். இது தேவன். The higher power will rule the lower. The higher authority will rule the lower authority. அதனாலதான் அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு லோயர் அத்தாரிட்டி எனக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறான். போய் என்றால் போக வேண்டும், வா என்றால் வர வேண்டும், செய் என்றால் செய்ய வேண்டும். No choice. 100% higher power will rule the lower power. The higher authority will rule the lower authority. நாம் காண்கிறது எல்லாம் லோயர், காணாதது ஹையர். இத பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 17, 18 வசனங்களை எடுத்து பாருங்க. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் மிகுந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். அப்படின்னு என்ன? மாறி போகக்கூடியவைகள். அது முந்தின வசனத்திலே சொல்லிட்டாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கி போகக்கூடியது. ஆனால் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அது பார்க்கும் பொழுது என்ன உண்டாகுமா? அதிக கனமகிமை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப ரொம்ப தெளிவா அங்க சொல்லிடுறாரு. 2ல எது பெருசுன்றாரு? காணப்படாதது பெருசு, காண்கிறது சிறுசு. அந்த பெரிய அதிகாரத்தான் சிறிய அதிகாரத்தை ஆளுகை செய்யும். நீ காண்கிற உன் சூழ்நிலைய பார்க்காத, காணாத தேவ வார்த்தை விசுவாசத்துல செயல்படு என்று சொல்லுகிறார். அததான் மார்க் 11:23 சொல்றாரு. அது எப்படின்னு அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு அத்திமரத்துக்கிட்ட பேசி. அத்திமரம் அதிகாரம் உள்ளவர். ஏன்? பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றிலும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தானா அத்திமரத்தின் மேல அதிகாரம் இருக்கு என்பதை அங்க காண்பிக்கிறாரு. காற்றையும் கதறலையும் அதட்டி அதன் மேல தனக்கு அதிகாரம் இருப்பதை காண்பிக்கிறார். வியாதியை விரட்டி, பிசாசை விரட்டி. ஆனா பிசாசை விரட்டும் போது பிசாசு கேள்வி கேட்கிறான், நீ தேவகுமாரனாச்சே, எப்படி பூமியில எங்க மேல நீங்க ஆளுகை செய்ய முடியும்னு. ஆனா அவர் மனுஷ குமாரனாக வந்தார். ஆகவே பூமியில அவர் ஆளுகை செய்தார். இன்னைக்கு நம்ம மனுஷ சரீரத்தில் இருக்கிறோம். இந்த பூமியின் ஆளுகை திரும்ப தேவன் நமக்கு பெற்று கொடுத்தார். பிசாசையும் அதன் கிரியைகளையும் ஆளுகை செய்ய முடியும். பூமியில் உள்ள சிருஷ்டி நாம் காண்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றமே. அததான் அன்னைக்கு ஆதாம்கிட்ட சொன்னாரு, நீ ஒழுங்கின்மையையும் வெறுமையையும்
இருளையும் பார்த்தனா என்னை போல பிதாவை போல குமாரனாக நீ செயல்படு என்று சொன்னார். ஆனா அவன் செயல்படல. ஆனா பேரிடும் போதெல்லாம் 2ஆம் அதிகாரத்துல அதெல்லாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல பிசாசு வரும் பொழுது அவன் ஆளுகை செய்ய தவறி போனான். ஆனா இயேசு உண்மையான மனித சாயல் ஆதாம் விழுகைக்கு முன்னால காண்பித்தானே, அந்த சாயலை காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். அதான் பேரிட்டது அவன் என்ன வாய்த்த அதெல்லாம் அப்படியே ஆயிடுச்சு. யானைனா யானை ஆயிடுச்சு, சிங்கம்னா சிங்கம் ஆயிடுச்சு, பூனைனா பூனை ஆயிடுச்சு. அது எல்லாமே அவன் வாயின் வார்த்தை. அப்போ இந்த வாயின் வார்த்தையின் வல்லமை அறிந்து கொண்டோமானால் அதுதான் மேலான விசுவாசம் என்று சொல்லுகிறார். அதனாலதான் 100க்கு அதிபதி சொல்றான், ஒருவனை போய் என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், செய்ய ஏன் திஸ் இஸ் ஹையர் பவர், தட் இஸ் லோயர் அத்தாரிட்டி அண்ட் ஹையர் அத்தாரிட்டி. இப்போ நீங்க வாயில பேசுகிற வார்த்தை மேலானது, காணக்கூடாத மண்டலம். காண்கிற வியாதி, வேலைக்காரனுடைய வியாதி கீழானது. வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தா அது போய்தான் ஆகணும். தட் இஸ் அத்தாரிட்டி. வாட் இஸ் அத்தாரிட்டி என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இது எவ்வளவு கிரேட் மேலான விசுவாசம். இஸ்ரவேலிலும் யூதர்களிலும் இவ்வாறான விசுவாசத்தை நாம் பார்க்கல. நீ போகலாம் உன் விசுவாசத்தின்படி. என்ன விசுவாசம்? வார்த்தையின் மேல் உள்ள அதிகாரத்தின் விசுவாசம். ஒரு வார்த்தை பேசுங்கன்னு அந்த வார்த்தையின் அதிகாரத்தை அறிந்தவன், வார்த்தையின் அதிகாரத்தின் வெளிப்பாடை பெற்றவன். நம்ம வார்த்தையின் அதிகாரத்தின் வெளிப்பாடை பெற்றோமானால் நான் பேசினா அது அப்படியே ஆகும். ஏன்? அந்த வெளிப்பாடை பெற்றவன். ஏன்? வார்த்தையானது அது மேலான வல்லமை உடையது, மேலான அதிகாரம் உடையது. அது தேவனாய் சகலவற்றையும் அந்த வார்த்தை தான் சிருஷ்டித்தது. விசுவாச வார்த்தை. இன்றும் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் சொல்ற என்ன? அவைகள் எல்லாம் மாறி போகிறவள். வானம் பூமி சமுத்திரம் நம்ம பார்க்கிறது எல்லாமே மாறி போகும் ஒரு நாளிலே. வானவரின் வாக்கு பாடுறோம், வானவரின் வாக்கோ மாறாததே. அது மாறாதது, அது நித்தியமானது. அப்ப மாறி போகிறது பெருசா, மாறாதது பெருசா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது மாறி போகக்கூடியது. என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய குறைவு, என்னிலே காணப்படுகிற ஒழுங்கின்மை, என்னிலே காணப்படுகிற இருள், இவைகள் எல்லாம் மாறி போகிறவைகள். ஏன்? அவைகள் காணப்படுகிறவைகள். அது தரித்திரமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம், மலட்டு தன்மையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் என்னாலே காணக்கூடியதெல்லாம் தாழ்வானது. மேலானது எதுங்க? தேவ வார்த்தை. தேவ வார்த்தை. அந்த வார்த்தை விசுவாச வார்த்தை. விசுவாச தேவனின் விசுவாசத்தை சுமந்து கொண்டு வருகிற வார்த்தை. அந்த விசுவாசத்தினாலே உலகத்தை சிருஷ்டித்தது. அதான் இயேசுவானவர் சுவிசேஷத்தில் வாழ்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் அதை நம்ம பார்க்க முடியும். அதேதான் சீஷர்கள் வாழ்வதையும் நம்ம பார்க்கிறோம். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. இயேசுவானவரை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ 3ல பேதுரு எப்படி அதை அதிகாரத்தை வெளிப்பாடு பெற்று செயல்படுகிறான் என்பதை தெளிவாய் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பிசாசுகளும் ஆண்டவரை கொஸ்டின் பண்ணுது. உங்களுக்கு அதிகாரம் இல்லையே, தேவகுமாரன், நீர் தேவகுமாரன், பரிசுத்த தேவகுமாரன், நீங்கள் எப்படி என்னை இப்ப துரத்த வரலான்னு முதல்ல கேக்குது. ஆனா அவர் மனுஷகுமாரனை வந்தபடினால அவர் சொன்னதெல்லாம் ஓடி போகுது. திருப்பி அவன் என்ன பண்றான்? ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், வேத பாரகர், சதுசேயர் மூலமா உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாருன்னு கொஸ்டின் பண்றான். ஆண்டவர் திருப்பி யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனை கேட்கும் போது அவனுக்கு எல்லாம் வாயை மூடிட்டனால அங்க அவர் பதில் சொல்ல மாட்டேன்றார். ஆனா அங்க தெளிவா அவர் சொல்ற காரியம் என்ன? இது மனிதனாக நான் வந்தப்பட்டால் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். நான் மனிதனாக பூமியிலே ஆளுகை செய்ய வந்திருக்கிறேன்.
என்னதான் அங்க வெளிப்படுத்தி காமிக்கிறார். இங்க வாங்க 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 3ல என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க ஜெப வேலை ஆகிய 3ஆம் மணி நேரத்துல மதியானம் 3 மணிக்கு அவங்க எங்க போறாங்க? ஆலயத்திற்கு ஜெபிக்க போறாங்க. அப்போ ஜெபிக்க போகும் பொழுது வாசல்ல என்ன பண்றாங்க? எல்லா ஆலயத்திலயும் இந்த காலத்திலயும் நம்ம பார்க்கிற மாரி அப்பமே என்ன இருந்துச்சு? பிச்சைக்காரர கொண்டாந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு பிறவி சப்பானி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அ பிறவியாய் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் உள்ளே போகிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். அவனை டெய்லி ஒரு ஆள் தூக்கிட்டு வந்து வைக்கணும். அவன் பிச்சை எடுக்கணும். சாயங்காலம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கும் பார்க்கிறோம். அதான் பண்றானுங்க. ஒரு பெரிய வியாபாரமா பண்ணி கொண்டிருக்கானுங்க. தேவாலயத்தில் பிரவேசிக்கிற போது அவன் பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். ஏங்க எங்களை நோக்கி பாருன்றாங்க? பின்னால சொல்ல என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றான். தன்ட்ட ஏதோ பெருசா இல்லை. ஆனா தனக்குள் இருக்கிற அவரை தான் என்னை நோக்கி பாரு. நான் சாதாரண மனிதன் அல்ல. நான் புது சிருஷ்டியின் 2ஆம் 3ஆம் 4ஆம் பலனானவன். பூமியின் மேல் சர்வ சுதந்திரவாளி, பிதாவின் தன்மை உடையவன், அவருடைய ரூபம் உடையவன். அந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3, 4 எல்லாம் வாசித்து பாருங்க. சகலவற்றின் மேலும் ஆளுகை பெற்றவன். என்ன நோக்கி பாரு. ஏன் அவர் எனக்குள்ள இருக்காரு. நானும் ஒரு ஒன்றா இருக்கிறோம். ஒரே சாயல், ஒரே ரூபம், ஒரே அதிகாரம். அதான் சொல்றான், என்னை நோக்கி பார் என்றான். அவன் ஏதா காசு போடுவாங்கன்னு நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது பேதுரு அவளை நோக்கி, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லுகிறான். என்ன சொல்றான் பாருங்க. என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன். இயேசு என்ற நாமத்தில் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பேசுகிற வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. அதை உனக்கு தருகிறேன். அவன் அந்த வெளிப்பாடு பெற்றிருந்தான். இதுக்கு முன்னால இருந்த பேதுருவை இப்ப இருக்க பேதுருவையும் பாருங்க. ஏங்க ஆவியானவர் ஊற்றப்பட்டபடியினால ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் ஆவியானவனுக்கு நினைப்பூட்டினபடினால சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல வலிமையை மேற்கொள்ளும் அதிகாரங்கள். இதெல்லாம் அவனுக்கு இப்பொழுது முன்னால ஆண்டவர் சொல்லும்போது கேட்டான். ஆவியானவர் வரும்பொழுது வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டான். அந்த வெளிப்பாட்டு அறிவுனால அவன் தேவனோட நேரம் செலவழிக்கத்தான் போறான். அதனாலதான் அவனுக்கு இந்த வெளிப்பாட்டு அறிவு. அதனாலதான் சொல்றான், எனக்கு ஒண்ணு இருக்கியான்றான். அதனாலதான் சொல்றான், எனக்குள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி என்ன சொன்னா பாருங்க. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னான். ஏங்க அவ்வளவு தைரியமா சொல்ல முடிஞ்சிச்சு? ஒருவேளை நான் சொன்னா நடக்காம போச்சுன்னா? நான் சொன்னா நடக்குமா நடக்காதா? மெதுவா சொல்லி பார்ப்போமே. இல்லங்க, சத்தமா சொல்றான். நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. வெரி ஸ்பெசிபிக், வெரி ஸ்பெசிபிக். எழுந்து நட. சப்பானியால முடியவே முடியாது. பிறவி சப்பானி காலை இல்ல அங்க நடக்கிறதுக்கு, எழும்புறதுக்கு. ஒரு ஆளு தூக்கணும், கொண்டாந்து வைக்கிறாங்க, ஒரு ஆள் தூக்கிட்டு போகணும். அப்படிதான் இருந்தவன். இப்போ அது முடியாத காரியம். ஆனா அது காண்கிற காரியம். காண்கிற காரியம் பிறவி சப்பானி. ஆனா அந்த காண்கிற மண்டலத்தில் உள்ள பிறவி சப்பானி என்ற ஊனத்தை காணாத மண்டலத்தில் உள்ள வார்த்தை நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. இது என்னங்க? ஹையர் அத்தாரிட்டி. அப்போ இந்த நான் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ் உள்ள இதெல்லாம் யாரு? இந்த வியாதி, இந்த சப்பானி,
நடக்க முடியாதுல கீழானது. இந்த மேலான வார்த்தை என் வாயிலிருந்து விசுவாச வார்த்தை, தேவ விசுவாச வார்த்தை பெறப்படும் போது அது செய்ய வேண்டும். எழுந்துனா எழுந்துதான் ஆகணும், நடனா நடந்துதான் ஆகணும், ஓடுனா ஓடு, குதினா குதிக்கணும். இது ஏன்? அந்த வார்த்தையிலே அந்த அதிகாரம் இருக்கிறது, வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. வார்த்தையில் உள்ள வல்லமையை பேசும் பொழுது அதிகாரமாக ரிலீஸ் பண்ணுகிறோம். அதானே? எங்கே ராஜாவின் வார்த்தை உண்டோ அங்கு அதிகாரம் உண்டு. இங்கு நானா ராஜாக்களும் நாங்களே பாடிக்கொண்டிருக்கவில்லை பேதுரு. அந்த வெளிப்பாடு தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் வெளிப்பாடை பெற்றபடியினாலே, நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அறிந்தபடியினாலே, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எழுந்து நடைய அவன் பேசும் பொழுது அவன் இருதயத்தில் சந்தேகப்படவே இல்லை. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் என்று சொல்லி நான் சொன்னவைகள் நடக்கும் என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இப்போ பேதுருக்கு இருதயத்தில் இருந்த விசுவாசம் என்ன? சப்பானியை பார்த்து எழுந்து நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. சப்பானி எழுந்து நடந்தே ஆக வேண்டும். அதுல இருதயத்துல சந்தேகமே இல்லாம அந்த விசுவாசத்துல பேசினான். ஏன்? அந்த வார்த்தையின் அதிகாரத்தை அவன் அறிந்திருந்தான். இயேசுவின் வாழ்க்கையில பார்த்தான். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வரும்பொழுது வெளிப்பாடை பெற்றுக் கொண்டான். அந்த வெளிப்பாடுனால அதிகாரத்தை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. வார்த்தையில் உள்ள அதிகாரத்தின் இருந்தபடினாலே அந்த வார்த்தையில் உள்ள அதிகாரத்தில் அவன் விசுவாசம் உள்ளவனாக பேசுகிறான். நான் சொன்னபடி ஆகும். எழுந்து நட என்றால் அவன் எழுந்து நடப்பான். ஏன்? இந்த வார்த்தை அதை ஆளுகை செய்யும் அதிகாரம் பெற்றது. அது கீழானது, இது மேலானது என்பதை அறிந்திருந்தான். அருமையும் மேன்மையுமான வார்த்தை என்று அவன் தெரிந்திருந்தான். இது ஜீவன் உள்ளது, இது அழியாதது, நித்தியமானது. சோ அந்த வார்த்தையில் உள்ள அதிகாரத்தை அவன் விசுவாசித்து அங்க பேசுகிறான். பேசுனது என்னாச்சு பாருங்க. அவன் அதோடு மட்டும் இல்ல, அவனது வலது கையினால், கொஞ்சம் கூட அவனுக்கு சந்தேகம் இல்லைங்க, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. தன் வார்த்தையிலே அதிகாரம் வல்லமை உணர்ந்தவனாக அவன் பேசினபடினால அந்த விசுவாசத்திலே பேசுகிறான். வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம் மேலான விசுவாசம் என்று சொல்லுகிறார். வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம். இந்த வார்த்தை சொன்னால் சொன்னபடி ஆகும் என்று வார்த்தையின் மேல உள்ள விசுவாசம், அந்த மேலான விசுவாசத்தில் பேசுகிறான். அப்போ அவன் என்னன்னா அவனை கரம் பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை எவ்வளவு போட்டிருக்காரு பாருங்க. ஏங்க? அந்த வார்த்தையின் அதிகாரம். முடியாததை முடியும் என்பதாக்குவது வார்த்தையின் அதிகாரம். விசுவாசியுடைய ஸ்பெஷலிஸ்டே அதுதான். என்ன? முடியாததை சாதகமாக்கி முடியுமாக்குவது. அதற்குத்தான் வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையினாலே what is impossible he makes it possible. இங்கு ஊனனால சப்பானியால எழும்ப முடியாது, நடக்க முடியாது. ஆனா மேலான வார்த்தை அங்கு ஆளுகை செய்வதை பார்க்கிறோம். உடனே ஜனங்கள்லாம் வந்துடுறாங்க.
அவன் குதித்து எழுந்து நடந்து குதித்து துதித்து ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இத்தனை ஆண்டு உள்ளே போல அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் எல்லாரும் பார்க்கறாங்க. எல்லாம் ஓடி வராங்க. இந்த சமயம் ஆச்சரியப்பட்டு பிரமித்து வராங்க. பேதுருவும் யோவான் பக்கமே அவன் கூடயே போறான். அவனால நம்ப முடியல. ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து அவளிடத்தில் ஓடி வந்தார்கள். அப்ப பேதுரு சொன்னதை பாருங்க. அதுதான் நான் வாசிக்கிறேன், டைம் இருக்கு. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து ஒரு பிறவி சப்பாரி என்னப்பா ஆச்சரியம். ஆண்டவர் இன்னைக்கு பேதுரை பாட்டு அதான் கேள், ஆண்டவரே நேத்து நீங்க சபித்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு ஆச்சரியத்தோட சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, இது என்னப்பா பெரிய ஆச்சரியம், எனக்கு நேத்தே தெரியுமே, நான் பேசும்போதே எனக்கு தெரியுமே, நான் பேசும்போதே அது பட்டு போயிடுச்சு, நான் பார்த்துட்டேன் இருதயத்துல. இப்ப இவன் பேதுரு அதை சொல்றான். இதை குறித்து நீங்க என்னப்பா ஆச்சரியப்படுறீங்க? நான் பேசும்போது அவன் எழுந்து நடந்து குதித்து துதித்து உள்ள வரும்போது நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுறீங்க. நான் வாயை திறந்து சொல்லும் போதே அது எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன் இருதயத்துல. அதுதான் விசுவாசம். அண்ணன் சொல்லிட்டு என்ன சொல்றான், ஆச்சரியப்படுகிறது என்ன, இது என்கிட்ட ஒரு சக்தியுமே இல்ல. என்னை பாருன்னு சொன்னனால என்கிட்ட சக்தி இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு பெரிய பக்திமான் இல்ல. நான் இப்பதான் ஆண்டவரை மறுதலித்து சபித்தவன். இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? முதல்ல நோக்கி பாருங்கன்னாரு. இப்ப அடிச்சுட்டான் ஒரேடியா. என்ன நோக்கி பார்க்கிறது என்னப்பா, நான் என்னப்பா, நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். இட் இஸ் நாட் மீ, த வேர்ட், வார்த்தையானவர், வார்த்தையானவரை மகிமைப்படுத்தினார். அந்த வார்த்தையானவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள், அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியுமுள்ள வார்த்தையானவரை மறுதளித்து கொலை பாதையில் அவங்களை அப்படியே எவ்வளவு பயந்தானே இப்ப டைரக்டா சொல்றத பாக்குறேன் பாருங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சின்னு சொல்லிட்டு இப்ப காரணத்தை சொல்ல வரோம். எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன, ஆச்சரியப்படுகிறது என்ன, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. அவருடைய நாமத்திலே அதிகாரம் இருக்கிறது, முழங்கால் யாவும் முடங்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலே நீங்கள் எதையும் அதை தருவேன் என்ற சொன்னதை அவன் வெளிப்பாடாக பெற்றவன். அப்போ இயேசுவின் நாமத்தில நான் சொன்னா அது அப்படியே அவனுக்கு சந்தேகமே இல்லை. அதனாலதான் ஆச்சரியப்பா, சாதாரணமா இவன் அது எதிர்பார்க்கலன்னா ஆச்சரியம். அவன் எதிர்பார்த்தான், பேசும் பொழுதே அவன் எதிர்பார்த்தது. அதனாலதான் தைரியமா கையை பிடித்து தூக்கிவா. என் இருதயத்திலே அந்த விசுவாச படம் வந்து விட்டது. இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரத்தை கொடுத்த வெளிப்பாடு பெற்றபடினால அந்த அதிகாரத்தின் விசுவாசத்தினாலே அந்த அதிகாரமுடைய அவருடைய நாமமே நீங்க இப்ப பார்த்த அறிந்திருக்கிற இந்த பிறவி சப்பானியை பலப்படுத்தி நடக்க வைத்தது. உங்கள் எல்லோருக்கும் முன்பாக எதுங்க, அந்த அதிகாரத்தை விசுவாசம், நாமத்தில் உள்ள அதிகார விசுவாசம் என்றால் வெளிப்பாடு, வெளிப்பாடு. அந்த நாமத்தை உள்ள அதிகாரத்தை வெளிப்பாட்டு அறிவு உள்ளவன் ஆவியானவர் சகல காண்பிக்கிறார். ஆனா வேதவசனத்தை தியானிக்கும் பொழுதுதான் ஆவியானவர் அந்த வெளிப்பாட்டை தருகிறார். அவன் வேதவசனத்தை தியானித்தவன், அந்த வெளிப்பாட்டை பெற்றவன். தைரியமா சொல்றான். 16ஆம் வசனத்தை திருப்பி வடிக்கிற, இயேசுவின் நாமத்தை பற்றும் அல்லது அந்த நாமத்தின் அதிகாரத்தை, இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் முழங்க வேண்டும். இயேசுவின் நாமத்திற்கு அடிபணிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். போ என்றால் போக வேண்டும், வா என்றால் வர வேண்டும், செய் என்றால் செய்ய வேண்டும். This is a higher authority. சப்பனாய் இருப்பது லோ. அப்ப ஹையர் அத்தாரிட்டி சொல்லும் பொழுது அது அததான் சொல்றாரு, பெரிய அததான் இங்க சொல்ல வர்றாரு.
அந்த பெரிய விசுவாசத்தினாலே அவருடைய நாமத்தில் உள்ள அதிகாரம், நான் பேசின வார்த்தை அவருடைய நாமத்தில் உள்ள அதிகாரத்தில் பேசினேன், அதுவே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. கண் திறக்கப்பட்டவன் எதை குறித்து? அதிகாரத்தை குறித்து. அதிகாரத்தை குறித்து நாம் கண் திறக்கப்பட்டிருந்தால் நாம் ஆளுகை செய்கிறவள் தான். பிசாசு மேலே எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்துகிறவர்கள் ஆளுகை செய்கிறவர்கள். பரிசுத்தவான்களுக்கு இந்த கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 149 சங்கீதம் திரும்பவும் அதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நிறைய காரியங்கள் இருக்கிறது, நேரமாகிவிட்டது. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இது தேவன் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த கணம். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தையும் ஆளுகையும் மகத்துவத்தையும் பெற்று பூமியில் சதா காலங்களிலும் ஆளுகை செய்வார்கள். இது தேவனுடைய நியமனம், மாறாத நியமனம், மாறாத நியமனம். தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் தியானிப்போம் என்று சொல்லும் பொழுது வாயில பேசுவோம், கண்களுக்கு முன்பாக படம் பிடித்து பார்ப்போம். தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை படம் பிடித்து பாருங்க. இயேசுவானவர் எவ்வாறு அதிகாரத்தில் செயல்பட்டார் என்பதை படம் பிடித்து பாருங்க. பேதுரு எவ்வாறு செயல்பட்டார் என்பதை அதுல உங்களை வைத்து பர்சனலா பார்க்கிறது தான் தியானம். அதை பார்க்கும் பொழுது அந்த படம் உள்ள வரும். அந்த உள்ள படம் வந்துருச்சுன்னா, நான் செய்த கிரியையிலும் செய்வான், அதற்கு மேலானவைகளை செய்வான். எப்போ? உள்ளான படம் வரும் பொழுது, விசுவாசம் வரும் பொழுது, வெளிப்பாடு வரும் பொழுது. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் உள்ள அதிகாரம், வார்த்தையின் மேன்மை, மகத்துவம், அருமை, மகா மேன்மையை, உறுதியை நாங்கள் காணத்தக்கதாக எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும். இன்னும் வேதத்தை ஆழமாய் அறிந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் என்னவென்று நாங்கள் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேத வசனம் எவ்வளவு பிரதானமானது, எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு அதிகாரம் உள்ளது என்பதை காணத்தக்கதாக அதில் நாங்கள் இரவும் பகலும் தியானமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.